அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, திறனாய்வு தேர்வு அதாவது என்எம்எம்எஸ் தேர்வில் வந்து உதவித்தொகைக்கான ஆன்லைன் பதிவில் புதிய நடைமுறை இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி ஒரு பத்திரிகை செய்தி பார்த்துலாம். தேசிய திறனாய்வு தேர்வு அதாவது உதவித்தொகைக்கான ஆன்லைன் பதிவில் இந்த ஆண்டு புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதன்படி ஓடிஆர் எனப்படும் ஒரு முறை பதிவு வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வு எழுதுறவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ என்எம்எம்எஸ் தேர்வுக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த செய்தி கொடுத்துருக்காங்க. கல்வியில் சிறந்து விளக்கும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் என்எம்எம்எஸ் எனப்படும் தேசிய திறனாய்வு தேர்வு வந்து நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெறுவோருக்கு 12ஆம் வகுப்பு வரை ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்படுகிறது. மாதம் வந்து 1000 ரூபா வந்து கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. ஆண்டுதோறும் நடத்தப்படும் இத்தேர்வை வந்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் வந்து எழுதலாம். தமிழகத்தில் இத்தேர்வை வந்து மத்திய அரசு சார்பில் அரசு தேர்வுத்துறை வந்து நடத்துகிறது. இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டிற்கான அதாவது 2025-26ஆம் ஆண்டுக்கான தேசிய திறனாய்வு தேர்வு உதவித்தொகைக்கான ஆன்லைன் பதிவில் புதிய நடைமுறை பின்பற்றப்படும் என மத்திய பள்ளிக்கல்வித்துறை மற்றும் எழுத்தறிவுத்துறை வந்து அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பள்ளிக்கல்வித்துறை தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநில அரசுகளின் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான தேசிய திறனாய்வு தேர்வு உதவித்தொகைக்கான ஆன்லைன் பதிவு வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து தொடங்கப்பட வேண்டும். தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் அது என்ன இணையதளம் முகவரின்னு பார்த்தீங்கன்னா NSP உதவித்தொகைக்காக ஆன்லைனில் பதிவு செய்யும் பொழுது OTR எனப்படும் ஒரு முறை பதிவு வந்து அவசியம். இதற்கு வந்து மாணவர்களின் செல்போன் எண் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண் சார்ந்த EKYC மேற்கொள்ளும் பொழுது OTR ஐடி வந்து வழங்கப்படும். இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன. தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு எளிதில் கல்வி உதவித்தொகை கிடைக்கும் வகையில் இது குறித்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுக்கும் தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்எம்எஸ் தேர்வில் வந்து புதிய மாற்றம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.